பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம வேதாகமத்தில் அணையை கட்டின ராஜா யார், எதற்காக இந்த அணை கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, எப்பொழுது கட்டப்பட்டது, இதற்கான சான்றுகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பைபிள் தமிழ். இஸ்ரவேலருடைய ராஜாக்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் முதலாக ஆண்டவர் சவுல் அப்படிங்கிறவர் ஏற்படுத்துகிறாரு. இரண்டாவதாக தாவீது அப்படிங்கிறவர் வராரு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலமோன் அப்படிங்கிறவர் வராரு. இவங்களுடைய காலங்களில் தான் 12 கோத்திரமும் இவர்களுக்கு 3 பேருக்குள்ளேயும் இருந்ததாக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சாலமோனுக்கு அப்புறமாக எரேபியாம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக வடக்கு ராஜ்யம் அப்புறம் தெற்கு ராஜ்யம் சொல்லி 2 ராஜ்யங்களாக இது பிரிக்கப்படுகிறது. அதாவது வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் அப்படின்னும், தெற்கு ராஜ்யம் யூதாவர்களுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி சாலமோன் காலங்களுக்கு அப்புறமா எரேபியாம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக இந்த ராஜ்யங்கள் பிரிக்கப்படுகிறது. அதாவது வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யம், தெற்கு யூதாவுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இந்த 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு 20 ராஜாவும், இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒரு 20 ராஜாவும், யூதாவுடைய வம்சங்களில் ஒரு 20 ராஜாவும் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி தான் இந்த எசேக்கியா ராஜா இந்த யூதா வம்சத்தில் தான் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது தாவீதுடைய வம்சத்தில் வந்த சாலமோனுக்கு அப்புறமாய் வருகிற அந்த யூதா வம்சங்கள்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எசேக்கியா அப்படிங்கிற ராஜா தான் 13வது ராஜாவாக இந்த இஸ்ரவேலை எருசலேமில் ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜ்யங்கள் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுக்குது. அதில் இந்த வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேலருடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னோம். அதை சமரியாவை அவங்க தலைநகரமாக வச்சிருக்கிறாங்க. தெற்கு ராஜ்யத்தை யூதா அப்படிங்கிறவங்க ஆளுகை செய்கிறாங்க. இந்த யூதாவை தான் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆளுகை செய்கிறாங்க. இந்த எசேக்கியா ராஜா தான் இந்த 13வது வரிசையில் வருகிற ராஜாவாக இருந்தாலும் இவர் ஆட்சி செய்கிற இடம்னு பார்க்கும்பொழுது இந்த எருசலேமை தான் ஆட்சி செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலங்களில் தான் அநேக நன்மையான காரியங்கள், அநேக தேவனுக்கு உகந்தமான காரியங்கள் எல்லாம் அந்த பகுதியில் நடைபெறதை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எசேக்கியாவுடைய ராஜாவுடைய காலங்களில் தான் ஒரு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க. அந்த பஸ்கா பண்டிகை எப்படி இருக்குன்னு சொன்னால் சாலமோன் காலத்தை விட இதோடைய அளவு ரொம்ப அதிகமாக இருந்ததாக 2 நாளாகமும் 30:26 நம்மளால் வாசிக்க முடியுது. அதை வேதாகமம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கு எட்டுகிற அளவுக்கு அந்த பஸ்காவுடைய ஆசரிப்பு இருந்ததா சொல்லப்படுது. அந்த எசேக்கியா ராஜா மூலியமாக செய்யப்பட்ட இந்த பஸ்காவுடைய ஒழுங்குகள் பரலோகத்துக்கு எட்டின அளவுக்கு இந்த ராஜா செஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எசேக்கியாவுடைய காலங்களில் அனுதினமும் படி ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த 8 வகுப்புகள் இருக்குது. ஆசாரியர்களுக்குன்னு சொல்லி ஒரு 8 வகுப்புகள் இருக்குது. அதில் பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த லேவி கோத்திரத்தை, இந்த கோராகின் புத்திரர்கள் இப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த பிரிவுகளில் தான் அவங்களுக்கு உணவோ இல்லை அந்த தசம் பாகங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பஸ்கா பண்டிகைக்கு அப்புறமாக அநேக வேலைகள் பலுக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அநேகர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அநேகர் அதே லேவி கோத்திரத்தில் சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி ஹெல்ப் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தேவையான காரியங்களை நம்ம சந்திக்கணும்னு சொல்லி இந்த எசேக்கியா அப்படிங்கிறவர் அநேக படிகளை அவங்களுக்கு அளந்து கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு இவங்க செய்கிறாங்க, அதுக்கான படி அவங்களுக்கு தரேன்னு சொல்லி இதுக்கு முன்பதாக இருந்த ராஜாக்கள்லாம் அதெல்லாம் செய்யலை. இந்த எசேக்கியாவுடைய காலங்களில் தான் இவைகள்லாம் கொடுக்கப்படுகிறது. அனுதினமும் படி ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த எசேக்கியா செய்கிற 2வது பெரிய ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயா அப்படிங்கிறவர் இந்த எசேக்கியாவுடைய காலங்களில் தான் வாழ்ந்திருக்கிறார். இதை தான் 2 நாளாகமும் 32:20 நம்ம வாசிக்கிறோம். இவர் இப்படி அநேக நன்மையான காரியங்கள் இப்படி செய்துட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு அப்படிங்கிறவன் இந்த யூதா ராஜாவுக்கு விரோதமாக முற்றுகை போடுறான். அதாவது எருசலேமை சுற்றி எருசலேமை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமையான பேச்சுக்கள்லாம் இவனுக்குள்ளே இருந்ததாக நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது 2 நாளாகமும் 32:3 நம்ம வாசிக்கிறோன்னு சொன்னால் அதில் இவனுடைய பெருமையான பேச்சுக்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அசிரியா ராஜாவாகிய இந்த சனகரிப்பு இந்த மாதிரி முற்றுகை போட்டிருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணி அதிகமாக கிடைச்சிச்சுன்னு சொன்னால் போர் அதிக நாள் நடக்கும்னு சொல்லி இந்த எசேக்கியா ஒரு அணை ஒன்று கட்டி அந்த தண்ணியை ஊர் உள்ள எருசலேமுக்குள்ளே வர மாதிரியான ஒரு அமைப்பை கட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுதான் நம்ம முதலாக அணை கட்டின ராஜா எசேக்கியா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த அணையை கட்டின ராஜாவை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அணையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அணை அப்படின்றது கீஹோன் அப்படிங்கிற ஆறிலிருந்து சிலவாம் குளம் அப்படிங்கிற சொல்லி எருசலேம் நகரத்துக்குள்ளே இருக்கிற இந்த குளத்துக்கு வழியாக உள்ளுக்குள்ளே நகரத்தின் உள்புறமாக அடியில் டனல் வழியாக போல் இந்த அணையை கட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை தான் நம்ம 2 நாளாகமும் 31:30 வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா கீஹோன் என்னும் ஆற்றிலே அணையை கட்டி அதன் தண்ணீரை மேற்கேலிருந்து தாவீது நகரத்திற்கு நேராய் திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. எருசலேமுக்கு வெளியே இருக்கிற கிழக்கில் இருக்கிற இந்த கீஹோன் ஆறிலிருந்து நகரத்துக்கு உட்புறமாக சிலவாம் குளம் அப்படின்னு ஒன்று எருசலேமில் இருக்குது. அந்த குளத்துக்கு வழியாய் விழுற அளவுக்கு அவர் அந்த காரியங்களை செய்திருக்கிறார்.
இந்த அணை வழியா எப்போ தண்ணி வரணும் எப்போ தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டேமு போல் ஒரு அமைப்பை இந்த எஸ்ஐகே அந்த காலத்திலே செய்திருக்கிறாரு. இதற்கு 2 சுவர் பக்கமாக பெரிய பெரிய ஆணிகள் இருக்கிறத அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பலகை துண்டுகளையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 1838ஆம் ஆண்டு எட்வைட் ராபின்சன் அப்படிங்கிற அமெரிக்க ஆராய்ச்சியாளர் இந்த டனலுடைய இந்த சுரங்கத்தினுடைய நீளம் 1750 அடி உள்ளுப்புறமாக வெட்டப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அது மாத்திரமல்ல 533 மீட்டர் உயரமும் இது கொண்டுள்ளதாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1881ஆம் ஆண்டு இந்த சீலவாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. இது பிற்காலங்களில் துருக்கியர்களால் இது கொள்ளையிடப்பட்டு அந்த கல்வெட்டு இப்போ இருக்கிற இஸ்தாஃபில் அப்படிங்கிற அவங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி கூடத்தில் இப்போ வரைக்கும் இந்த கல்வெட்டை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டில் இந்த அணை எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிற சில முக்கியமான குறிப்புகளும், இந்த அணை யாரால் கட்டப்பட்டது, என்ன காரணங்களுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அநேக வரலாற்று சான்றுகளோட எபிரேய மொழியில் அது எழுதியிருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இப்படி அந்த எஸ்ஐகே ராஜா இந்த அணையை கட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த எந்த டெக்னாலஜியும் இருக்கிற இப்போவே நம்மளால் அநேக காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது, அன்றைக்கி எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் அநேக மனிதர்களுடைய கையொப்பங்களை வச்சு மனிதர்களுடைய கையோடைய திறமைகளை வைத்து இந்த காரியங்களெல்லாம் இந்த எஸ்ஐகே செய்திருக்கிறது எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளாய் மாற்றிருக்குது. அது மாத்திரம் இல்லை, வேதாகமும் அதை குறித்து நம்மளுக்கு 4 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்குது. கர்த்தர் இந்த காரியங்களை இந்த எஸ்ஐகே வச்சு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் இந்த ராஜாவை பற்றி ஒரு கட்டின அணையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வாரம் வாரம் அநேக வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.